ஒவ்வொரு காரியங்களையும் அவர் உயர்த்தி பேசிட்டு துதிக்கும் போது, பாடும்போது, ஆராதிக்கும் போது, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, அந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், சேகரித்து வைக்கிறோம். வெளியில் வேலைக்கு போனாலும் எல்லா சூழ்நிலையும் பெண்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு நானும் ஒரு பெண்ணு, நீங்களும் ஒரு பெண்ணு இல்லையா? அப்போ நம்ம பெண்ணாக இருக்கிற நம்ம வாழ்க்கையில் அதிகமாக இந்த நாட்களில் வேலை நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, நிறைய ஸ்திரீகள் குடும்பத்தை பார்க்குறாங்க. அப்போது அந்த சூழ்நிலையிலும் குடும்பத்தை மாத்திரம் பார்க்காம, வேலை மாத்திரம் பார்க்காம, கூடுதலாக அதிகமாக தேவனை தேடணும். தேவன் நமக்குள்ளே நம்மளை ஆசீர்வதிக்கும்படி நம்மளை என்ன செய்யணும், அதிகமாக விட்டு கொடுக்கணும். இப்போ பாருங்கள், மரியாள் அவங்க நிச்சயம் பண்ணப்பட்ட பெண்ணு தான். ஆனால் பரிசுத்தாவினர் அவங்களுக்குள்ளே வரும்படி அவங்களும் விட்டு கொடுத்தாங்க. பரிசுத்தர் வந்தாங்க, அவங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து உதித்தாங்க. பாருங்கள், இந்த பூமியில் அவர் அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிச்சாங்க. அவங்கள பார்க்கும்போது எல்லாருக்குமே இயேசப்போடைய தாயாருன்னு சொல்லும்போது நமக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பாக்கியவதி இல்லையா? அந்த பாக்கியம். அப்போ இயேசுப்படைய பிள்ளைகள், இயேசுப்படைய ஸ்திரீ, இயேசுப்படைய மகள்னு சொல்லும்போது நாமளும் எவ்வளோ பெரிய பாக்கியவதிகளாக இருப்போம்.